என் பிள்ளை நான் என்னை மாணிக்கு ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா பணம் கட்டி சரி என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பாத்துக்கங்கண்ணா. எங்கிட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்கண்ணா. 13 லட்சம் வாங்கிட்டு அது மாதிரி யாரும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாதுங்கண்ணா. அதுதானே என்னோட கான்செப்ட். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் தாராபுரம் சாலை செவந்தம்பாளையம் பகுதியில் குவேந்திரன் என்பவர் மத்திய அரசு பணி வாங்கி தருவதாக வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மத்திய அரசின் பணியை பெற்று தருவதாக கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் செய்துள்ளார். இதனை நம்பி இவரிடம் ஏராளமானோர் பணத்தை கொடுத்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவர் இதுபோன்ற விளம்பரத்தைக் கண்டு தனது தந்தையுடன் திருப்பூர் வந்து கோச்சிங் சென்டரில் சேர்ந்துள்ளார். இவர்களிடம் குவேந்திரன் தான் இராணுவத்தில் பணியாற்றி உள்ளேன், எனக்கு பல்வேறு தரப்பிலும் அதிகாரிகள் பழக்கம் உள்ளது, எனவே எளிதில் பணியை வாங்கிவிடலாம் என தெரிவித்துள்ளார். அரசு பணி மீது கொண்ட ஆர்வம் காரணமாக குவேந்திரனின் ஆசை வார்த்தையை நம்பி பல்வேறு தவணைகளாக 13 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மோகன்தாஸ் உடன் மேலும் சிலரை டெல்லி அழைத்துச் சென்று எய்ம்ஸ் மருத்துவமனையில் சோதனை செய்வது போலவும் பயிற்சி கொடுப்பது போல நாடகமாடி 30 நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். வீட்டிற்கு சென்ற இவர்களுக்கு போலியான பணி நியமன ஆணைகள் அனுப்பியுள்ளனர். அதில் மத்திய அரசின் முத்திரைகள் இருந்தபோதும் பணி குறித்த அடுத்த கட்ட தகவல்கள் எதுவும் வராமல் காலம் தாழ்த்தியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த மோகன்தாஸ் நேரில் வந்து கேட்டபோது பணத்தை தராமல் அலைக்கழித்து வந்த நிலையில் தன்னைப் போலவே பலரும் ஏமாற்றப்பட்டதை அறிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பணத்தை இழந்த 5 இளைஞர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளித்துள்ளனர். அதில் தங்களிடமிருந்து பணத்தை ஏமாற்றிய குவேந்திரன் மற்றும் அவருக்கு துணையாக செயல்பட்ட பாண்டி பிரசாத், குமார் செல்வம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். மேலும் இதேபோல 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் பல கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பேட்டையை சேர்ந்தவனா. அங்கிருந்து இதனால ஒரு படிக்கணும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வாங்கணும் ஒரு வேலை, ஒரு ஆர்வம். என் அப்பா சலவை தொழிலாளி, அந்த மாதிரி நானும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிச்சு ஒரு கவர்மெண்ட் வாங்கலாம், நம்ம அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்ப எந்த கோச்சிங் சென்டர் பெஸ்ட் கோச்சிங் சென்டர் நம்ம பார்க்கையில வந்து சிவன் ஆர்மி கோச்சிங் சென்டர்னு ஒரு இதுல லோக்கல் டிவில பார்த்தேங்கண்ணா. அதை கான்டாக்ட் பண்ணி வரையில நான் 2000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், உங்க மானுக்கு வேலை வாங்கி தரது எனக்கு பெரிய வேலை இல்லை. அப்ப நாள் கடந்து ஒரு 3 மாசம் தள்ளி போச்சுன்னா 3 மாசம் 6 மாசம் ஆகுது. அப்ப எங்க அப்பா வந்து குவேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, ஐயா இப்ப வந்து கொரோனா சமயம், பணம் கட்டினா மட்டும்தான் வேலை ஆகும், இல்லைன்னா உங்க மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இப்படியே இருக்கணும், வேற நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருங்கண்ணா. அப்ப சரி இந்த மாதிரி எஃப்சிஐல வேலை இருக்கு, பணம் கட்டினா இது பண்றேன், எங்க அப்பாட்ட பேசிக்காங்க. சரி என் பிள்ளை நான் என்னை மாணிக்கு ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா பணம் கட்டி சரி என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பாத்துக்கங்கண்ணா. அப்ப டெல்லிக்கு என்னை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அங்க முடிஞ்ச பிறகு டெல்லிக்கு பஞ்சாப்ல ஃபெரஸ்பூருக்கு ட்ரைனிங் கூட்டு போனாங்கண்ணா. ட்ரைனிங் கூட்டு போய் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தானா. 1 மாசம் கழிச்சுட்டு உங்களுக்கு 3 மாசம் கழிச்சு வேலை வந்துடும். இந்த அப்படியே ஒவ்வொரு மெயிலா வந்துச்சுண்ணா. மெயிலில் 3 இதே மணிக்கு 3 ஐடி வந்திருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்ஃபர் ஆகி தரோம் அப்படின்னு சொல்லி 4 கடத்தையே போனதுதானே இருக்கு இது. இப்போ 3 வருஷம் தள்ளி அதுக்கு இடையில செல்வம்ன்றவர் நான் வேலை வாங்கி தரேன், நானும் இது நான் பணம் வாங்கி தரேன் அவங்ககிட்ட சொல்லி எங்களை ஒரு 2 வருஷம் அந்த தாக்காட்டிட்டாருங்கண்ணா. அது எங்கிட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்கண்ணா. 13 லட்சம் வாங்கிட்டு அதுக்கு ஆதாரம் இருக்காங்கண்ணா. எத்தனை வருஷமா இந்த 3 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 3 வருஷமா இதே நான் படம் தரேன், இப்ப தரேன், பிறகு தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. இதுக்கு இந்த மாதிரி 400 பேர் கிட்ட இருக்காங்கண்ணா. என்னை மாதிரி யாரும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாதுங்கண்ணா. அதுதானே என்னோட கான்செப்ட். என்ன மாதிரி யாரு பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்த காரணமே பிரசாந்த் குமார். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.